ரைட். செமிகண்டக்டரோட லெக்சர் 2ல நம்ம இருக்கோம். சரியா நேரம் 7:05 ஆக போகுது. 8:15 8:10 பிஎன் ஜங்ஷன் டயோட ஃபுல்லாவே முடிச்சு கொடுத்துட்றேன். அதில் டைப்ஸ் ஆஃப் டயோடும் பேச போகிறோம். அதனால ஃபாஸ்ட் அப்படியே கற்றுக்கிட்டே வரீங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம கற்றுக்க போகிற டாப்பிக்கோட பேர் பிஎன் ஜங்ஷன் டயோடு. பிஎன் ஜங்ஷன் டயோட். ஜங்ஷனை தான் நான் சுருக்கி எழுதியிருக்கேன். பிஎன் ஜங்ஷன் டயோட்னா ஒரு பி டைப் செமிகண்டக்டரும் ஒரு என் டைப் செமிகண்டக்டரும் ஒன்னா இந்த மாதிரி சேர்த்து வச்சிங்கன்னா இதுக்கு பேரு தான் பிஎன் ஜங்ஷன் டயோடு. எங்களுக்கு நல்லா தெரியும் சார், பி டைப்போட மெஜாரிட்டி பாசிட்டிவ், அதாவது ஹோல்ஸ். என் டைப்போட மெஜாரிட்டி நெகட்டிவ், அதாவது எலக்ட்ரான். இப்போ இது ரெண்டும் இந்த மாதிரி ஒன்னா பக்கத்துல பக்கத்துல வச்சிட்டீங்கன்னா இதுக்கு பேரு தான் பிஎன் ஜங்ஷன் டயோட். இதுதான் அந்த ஜங்ஷன். The combination of p-type semiconductor and n-type semiconductor is called as PN junction diode. டயோடுக்கு சிம்பிள் ஏதாவது இருக்கா சார்? இந்த மாதிரி போட்டீங்கன்னா இதுக்கு பேரு தான் பிஎன் ஜங்ஷன் டயோடு. இந்த பாட்டம் சைடு இருக்குல்ல, இதான் பி பிளஸ், ஃப்ரண்ட்ல இது என், பிஎன் ஜங்ஷன் டயோடு. ஒரு 1 ரூபி எடுத்துக்கிட்டு எலக்ட்ரானிக் கடைக்கு போனோன்னா அண்ணா ஒரு பிஎன் டயோட் கொடுங்கன்னா ஒரு டயோட் கொடுப்பாங்க. அது எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி சிலிண்ட்ரிக்கல் ஃபார்ம்ல இருக்கும். மேலே ஒரு லீட் இருக்கும், கீழே ஒரு லீட் இருக்கும். இந்த இடம் வரைக்கும் ஃபுல்லாக பிளாக்காக இருக்கும். இப்போ நான் கலர் அடிக்கிறேன் இல்லையா, ரெட், அது வரைக்கும் ஃபுல்லாக பிளாக்காக இருக்கும். அது மட்டும் ஒயிட்டாக இருக்கும். இந்த பிளாக்காக இருக்கிற சைடு பாசிட்டிவ், ஒயிட்டாக இருக்கிறது நெகட்டிவ். டயோடு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வேலை செய்யுது. நீங்கள் சார்ஜ் போடுறதுலேருந்து, ஏசியை டிசியாக மாற்றுறதுலேருந்து, உங்கள் கம்ப்யூட்டரில், லேப்டாப்பில், டிவியில், எல்லா எலக்ட்ரானிக் டிவைசஸ்லையும் இவன் ஒரு முக்கியமான ஆள். சாம்பாருக்கு போடுற உப்பு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இல்லைன்னா அந்த இடம் சுவைக்காது, அந்த மாதிரி. ரைட். ஸோ பிஎன் ஜங்ஷன் டயோட், த காம்பினேஷன் ஆஃப் பி டைப் செமிகண்டக்டர் அண்ட் என் டைப் செமிகண்டக்டர், இது ரெண்டும் ஒன்னா சேர்ந்தா நமக்கு கிடைக்கிறது பிஎன் ஜங்ஷன் டயோட். சிம்பிளும் சொல்லிட்டோம். இங்க என்னங்க சார் நடக்குது? பி சைட்ல இருக்கக்கூடிய ஹோல்ஸுக்கு என் சைட்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரானை ரொம்ப பிடிக்கும்னு உனக்கு நல்லாவே தெரியும், நேற்றே சொல்லி கொடுத்தேன். பி சைட்ல இருக்கிற ஹோல்ஸ் எல்லாம் என் சைடு நோக்கி நகருது. என் சைட்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான் எல்லாம் பி சைடு நோக்கி நகருது. ஆக்சுவலா இதெல்லாம் பிடிச்சி அந்த பக்கம் போகுது. நல்லா கத்துக்கோ, பிடிச்சி பிடிச்சி விரும்பி இங்க இருந்து பி சைட்ல இருந்து எங்க போகுது, அங்க பக்கம் போகுது. அப்ப டிஃப்யூஷன் கரண்ட்னா என்ன? காம்படிட்டிவ், நல்லா கவனி. டிஃப்யூஷன் கரண்ட். டிஃப்யூஷன் கரண்ட்னா ஹோல்ஸ் பி சைட்ல இருந்து என் சைடுக்கு போகும். அப்ப கரண்ட் ஹோல்ஸ் எந்த பக்கம் போகுதோ அதுதான் கரண்டோட டைரக்ஷனும். ஹோல்ஸ்னா பாசிட்டிவ். பாசிட்டிவ் எந்த பக்கம் போகுதோ அதுதான் கரண்டோட டைரக்ஷன். எலக்ட்ரான் எங்க இருந்து எங்க போகுது? என்ல இருந்து பீக்கு வருது. எலக்ட்ரான் என்ல இருந்து பீக்கு வருது. அப்ப எலக்ட்ரானோட கரண்ட், சரி, எலக்ட்ரான் எந்த பக்கம் போகுதோ அதுக்கு அகைன்ஸ்டா தான் கரண்ட் போகும்னு நாங்க கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில படிச்சிருக்கோம். The direction of conventional current is always opposite to the direction of flow of electron. அப்ப கரண்டோட டைரக்ஷனும் பி சைட்ல இருந்து என் சைடு. அப்ப ஐஹெச்சும் பி டு என் தான், ஐஇயும் பி டு என் தான். இப்போ பிரமாதமான ஒரு விஷயத்தை கத்துக்க போறீங்க. எப்பவுமே கேட்ட கொஸ்டின் போர்டுக்கு 1 மார்க்கு. டிஃப்யூஷன் கரண்ட் எங்க இருந்து எங்க போகும்? ஆல்வேஸ் flows from P side to N side. முதல்ல என் கூட படிச்சிருங்க. ஒரு பிஎன் ஜங்ஷன் டயோட ஒன்னா பக்கத்துல வைக்கிறோம். என்ன நடக்கும்? பி சைட்ல இருக்கக்கூடிய ஹோல்ஸ் எல்லாம் என் சைடுக்கு போகும். என் சைட்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான் எல்லாம் பி சைடுக்கு வர ட்ரை பண்ணும். அப்ப கரண்ட் எங்க இருந்து எங்க போகும்? ஹோல்ஸ் எந்த பக்கம் போகுதோ அதே டைரக்ஷன்ல கரண்ட் போகும். எலக்ட்ரான் எந்த பக்கம் போகுதோ அதுக்கு ஆப்போசிட்ல போகும். ஆக மொத்தம் இதோட கிளைமேக்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, டிஃப்யூஷன் கரண்ட்னா தமிழ்ல விரவுதல்னு அர்த்தம். விரும்பி அந்த பக்கம் போகிறது, லைக் பண்ணி அந்த பக்கம் போகிறது, பிடிச்சி போறது. டிஃப்யூஷன் கரண்ட் இஸ் ஆல்வேஸ் ஃப்ளோஸ் ஃப்ரம் பி டு என். டிஃப்யூஷன் கரண்ட் இஸ் ஆல்வேஸ் ஃப்ளோஸ் ஃப்ரம் பி டு என். நல்லா இருந்துச்சா? ஃபர்ஸ்ட் லைன் கத்துக்கிட்டீங்களா? அடுத்தது சரி, அப்புறம் என்ன சார் நடக்கும்?
இங்க நான் நடக்கிறதெல்லாம் நீங்க ஒரு காட்சியா பாருங்க. அங்க பக்கத்துல நின்னு வேடிக்கை பாருங்களேன். அப்பதான் இன்னும் நல்லா புரியும். பி சைட்ல இருக்கக்கூடிய ஹோல்ஸ் எல்லாம் நிறைய இந்த பக்கம் வந்துருச்சு. என் சைட்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான் எல்லாம் நிறைய இந்த பக்கம் வந்துருச்சு. என்ன ஆச்சுன்னா இந்த டிஃப்யூஷனால அந்த கும்பல்ல எல்லாரும் போய் மாட்டிப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் இந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னா ஒரு டிப்ளீஷன் ரீஜியன் ஒன்று ஃபார்ம் ஆகுது, பொட்டென்ஷியல் பேரியர் ஒன்று ஃபார்ம் ஆகுது. சார் சரியா புரியல, இன்னும் ஒரு டைம் சொல்லுங்க. இந்த இடம் ஃபுல்லா பாசிட்டிவ்ல, இந்த இடம் ஃபுல்லா நெகட்டிவ்ல. ஆக்சுவலா இது வரைக்கும் பி சைடு, இது வரைக்கும் என் சைடு. இங்க டிஃப்யூஷன் நடந்ததுனால டிராபிக் ஜாம் ஆன மாதிரி எல்லாரும் போய் மாட்டிப்பாங்க இந்த இடத்துல. இந்த பிளஸ் அந்த பக்கம் போயிடும், மைனஸ் இந்த பக்கம், அதுக்கப்புறம் ஃப்ளோவே நடக்காது இல்ல. இந்த ரீஜியனோட பேரு தான், இந்த ரீஜியனோட பேரு தான் டிப்ளீஷன் ரீஜியன். ஸ்கூல்ல நீங்க படிச்சிருப்பீங்க, டிப்ளீஷன் ரீஜியன். அந்த பேரியரோட பேரு தான் பொட்டென்ஷியல் பேரியர். பொட்டென்ஷியல் பேரியர். பேரிகார்ட்னா தெரியும், தடை. ரோட்ல போகும்போது போலீஸ் வச்சிருப்பாங்க, பார்த்திருப்பீங்க, பேரிகார்டு. பொட்டென்ஷியல் பேரியர். அதுக்கு பேரியர் ஆயிடுச்சு, அதுக்கு மேல அதால ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ அவங்க ஒரு டிப்ளீஷன் ரீஜியன் ஒன்று ஃபார்ம் ஆயிடுது. அது பேரியரோட பேரு பொட்டென்ஷியல் பேரியர். இப்போ இங்க என்ன நடக்கும்னா, நல்லா கவனியே எல்லா, இந்த டிப்ளீஷன் ரீஜியனை மட்டும் கவனிங்க எல்லாரும். டிப்ளீஷன் ரீஜியன்ல என் சைட்ல பிளஸ் இருக்கு, பி சைட்ல மைனஸ் இருக்கு. இந்த பிளஸ் போகணும்னா என் சைடுக்கு மட்டும்தான் வர முடியும், இந்த மைனஸ் போகணும்னா பி சைடுக்கு மட்டும்தான் தள்ளி விட முடியும். தள்ளி விட்டா அதுக்கு பேர் என்னங்க சார்? தள்ளி விட்டா அதுக்கு பேர் ட்ரிஃப்ட். இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ட்ரிஃப்ட் கரண்ட் எங்க இருந்து எங்க போகும்? ட்ரிஃப்ட் கரண்ட் என் சைட்ல இருந்து பி சைடுக்கு போகும். ஏன்னா என் சைட்ல தான் ஹோல் இருக்கு. அது என் சைட்ல இருக்கிற டிப்ளீஷன் ரீஜியன், என் வார்த்தையை கொஞ்சம் கவனிங்க. என் சைட்ல இருக்கக்கூடிய டிப்ளீஷன் ரீஜியன்ல இருக்கக்கூடிய ஹோல் தான் பி சைடுக்கு நகருது. அப்ப ஹோல் N2P-னா கரண்ட்டும் N2P தான். எலக்ட்ரான் P to N அகைன்ஸ்ட் N2P. அப்ப தெளிவா இப்ப என்னதான் சொல்ல வரீங்க? ரெண்டே லைன் மட்டும் படிச்சுக்கோ. டிஃப்யூஷன் கரண்ட் ஆல்வேஸ் ஃப்ளோஸ் ஃப்ரம் P side to N side. ட்ரிஃப்ட் கரண்ட்னா தள்ளி விடுறது. அங்க போய் தான் ஆகணும்னு சொல்லிட்டு தள்ளி விட்டா ஆல்வேஸ் N2P. இது ரெண்டும் 1 மார்க் விஷயம் போர்ட் பசங்க உங்க ரெண்டு பேருக்கும். ஸோ டிஃப்யூஷன் கரண்ட் இஸ் ஆல்வேஸ் ஃப்ளோஸ் ஃப்ரம் P to N. ட்ரிஃப்ட் கரண்ட் எங்க இருந்து எங்க போகும்? N2P-க்கு போயிடும். ரைட்டா? ஒரு நிமிஷம். நேற்று அவ்வளோ பேர் இருந்தீங்க, இன்னைக்கு இவ்வளோ கம்மியா இருக்கீங்களா? ஓகே, கவனி. டிஃப்யூஷன் கரண்ட், ட்ரிஃப்ட் கரண்ட் என் கூட படிச்சிருங்க. டிஃப்யூஷன் கரண்ட் எங்க இருந்து எங்க போகுது, ட்ரிஃப்ட் கரண்ட் எங்க இருந்து எங்க போகுது. சார் இப்போ பொட்டென்ஷியல் பேரியர் பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம், டிப்ளீஷன் ரீஜியன் பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ பொட்டென்ஷியல் பேரியர்னா ஒரு ஆர்வ கோளாறுல ஓடி போய் மாட்டிக்கிறது தான். பி சைட்ல இருக்கிற ஹோலும் என் சைட்ல இருக்கிற எலக்ட்ரானும் டிராவல் ஆகும் பொழுது வேகமா கண்ணா பின்னான்னு கும்பலா அந்த பக்கம் போய் மாட்டிக்கும். அப்ப என்ன நடக்கும்னா இந்த இடத்துல ஒரு ரீஜியன் ஒன்று ஃபார்ம் ஆகும். இது பி சைடு, இது என் சைடுனா ஆக்சுவலா இது வரைக்கும் இங்க வந்து பிளஸ் எல்லாம் இங்க வந்து மாட்டிக்கும், மைனஸ்லாம் இங்க வந்து மாட்டிக்கும். இப்போ இங்க ஒரு டிராஃபிக் ஜாம் ஆயிடும். இதுக்கு பேர் தான் டிப்ளீஷன் ரீஜியன், பொட்டென்ஷியல் பேரியர். சரி, எங்களுக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம். ஜெர்மானியத்தோட எனர்ஜி கேப் எவ்வளவு சொல்லி கொடுத்தீங்க? 0.7 எலக்ட்ரான் வோல்ட். சிலிக்கானோடது 1.1 எலக்ட்ரான் வோல்ட். இது எனர்ஜி கேப். மக்களே மறந்துடாதீங்க, இப்ப நான் சொல்லி கொடுத்துருக்கிறது எனர்ஜி கேப். ஆல்ரெடி முன்னாடியே பேசிட்டேன். இன்னைக்கு நீங்க கத்துக்க போறது பொட்டென்ஷியல் பேரியர். நீங்க ஒரு ஜெர்மானியம் டயோடு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதோட பொட்டென்ஷியல் பேரியர் எவ்வளவு தெரியுமா? படிச்சே ஆகணும், 0.3 வோல்ட். சிலிக்கானா இருந்ததுன்னா 0.7 வோல்ட். வித்தியாசத்தை புரிஞ்சுக்கோ. பிசிக்ஸ்ல ஈவினா எனர்ஜியோட யூனிட், வீனா வோல்ட்டோடது, பொட்டென்ஷியலோடது. இந்த 4 நம்பர் தான் இங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். எனர்ஜி கேப் ஜெர்மானியம் சிலிக்கான், பொட்டென்ஷியல் பேரியர் ஜெர்மானியம் அண்ட் சிலிக்கான் 0.3 அண்ட் 0.7. சூப்பரா கத்துக்கிட்டீங்களா? அப்படியே கூட வாங்கல. சரி, அந்த பேரியரை உடைக்கவே முடியாது. உடைக்கலாம், ரெண்டு விதமா பயாஸ் பண்ணி உடைக்கலாம்.
என்னென்ன பயஸ் இப்போ கற்றுக் கொடுக்க போறீங்க? ஒன்று ஃபார்வர்ட் பயஸ், இன்னொன்று ரிவர்ஸ் பயஸ். ரொம்ப ஈஸி இந்த லெசன், அப்படியே விளாண்டுக்கிட்டே படிச்சிடலாம்னு வச்சுக்கேன். ஃபார்வர்ட் பயஸ், இன்னொன்று ரிவர்ஸ் பயஸ். போர்ட் பசங்க இங்க இருந்து கொஸ்டின் ரைஸ் ஆகிறதுக்கு சான்சஸ். நமக்கு இந்த கிராஃப் கொஸ்டின்ல சம் கேட்கலாம். அதுக்கப்புறமா எக்ஸாம்பிள்ஸ் எப்படி கொடுத்து கேட்பாங்கன்னு இப்போ சொல்றேன், பார்த்துக்கிட்டே வாங்க. ஃபார்வர்ட் பயஸ்னா என்ன, ரிவர்ஸ் பயஸ்னா என்ன? டயோடோட பி சைடுக்கு பாசிட்டிவ் டெர்மினலும் டயோடோட என் சைடுக்கு நெகட்டிவ் டெர்மினலும் கனெக்ட் பண்ணோம்னா இதுக்கு பேரு தான் ஃபார்வர்ட் பயஸ். பி சைடுக்கு பிளஸும் என் சைடுக்கு மைனஸும் கொடுத்தா அதுக்கு பேரு ஃபார்வர்ட் பயஸ். ஃபார்வர்ட் பயஸ் என்ன சார் நடக்கும்? ஏற்கனவே பிஃபோர் பயஸ் இந்த இடத்துல ஒரு பேரியர் ஒன்று ஃபார்ம் ஆயிருக்கும். பேரியர்ல இங்க ஃபுல்லா பிளஸ் இருக்கும், இங்க ஃபுல்லா மைனஸ் இருக்கும். பி சைடு வழக்கம் போல பிளஸ், என் சைடு வழக்கம் போல மைனஸ். இந்த பேரியர் பொட்டென்ஷியல் பேரியருக்குள்ள என்ன நடக்குதுன்னு அப்படியே கற்பனையா இந்த காட்சிக்குள்ளார வாங்கல. சரி, இங்க இருந்து பாசிட்டிவ், இந்த பாசிட்டிவ் போயிட்டு என்ன பண்ணும்? இந்த பி சைட்ல இருக்கக்கூடிய பிளஸ் எல்லாம் ரிப்பல் பண்ணும். இங்க இருந்து மைனஸ் என்ன பண்ணும்? அப்படியே உன் கண்ணு முன்னாடி இதை லைவா நடக்கிற மாதிரி யோசிச்சு பார்த்துக்கிட்டே வா. இங்க இருக்கிற எலக்ட்ரான் எல்லாம் இந்த பக்கம் தள்ளி விடும். இந்த பொட்டென்ஷியல் பேரியர் பாவம், இந்த பக்கமும் நெருக்குறாங்க, இந்த பக்கமும் நெருக்குறாங்க. இங்க இருக்கக்கூடிய பாசிட்டிவ் எல்லாம், அதாவது ஹோல்ஸ் எல்லாம் போய் முட்டுது. இந்த பக்கம் இருக்கிற எலக்ட்ரான் ஃபுல்லா ஓடி போய் முட்டுது. எலக்ட்ரானும் ஹோல்ஸும் நெருக்கி 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 அந்த பேரியரை உடைச்சிருது. ஒரு நேரத்தில் அந்த பேரியரை உடைச்சிட்டா ஹோலும் எலக்ட்ரானும் ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிருது. அப்ப ஃபார்வர்ட் பயஸ்ல கண்டக்ஷன் பாசிபிள். ஒன்றும் இல்லை, நம்ம வில்லேஜஸ்ல எல்லாம் நீங்க வாய்க்கால் பார்த்துருப்பீங்க. வாய்க்கால்னா ரிவர்னு சொல்ல முடியாது, சின்னதா இருக்கக்கூடிய அந்த ஆறுல இருந்து பிரிஞ்சு வர்றது, ஏரில இருந்து பிரிஞ்சு வர்றதுன்னு வச்சுக்கோங்களேன். கிராமப்புறங்கள்ல பார்த்துருப்பீங்க, தெரிஞ்சிருக்கும். இந்த வாய்க்கால்ல இப்படி ஒரு அணை போட்டிருக்கோம். அணைனா உங்களுக்கு மடை அப்படின்னா புரியுமான்னு தெரியல, அதனாலதான் அணைன்னு ஒரு வார்த்தை பயன்படுத்துறேன். மடை கட்டி இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இங்க இருந்து தண்ணி வந்துகிட்டே இருக்கு, தண்ணி ஸ்டோர் ஆயிடுச்சு ஃபுல்லா, அதால போக முடியல. இப்போ நான் 0.1 வோல்ட் கொடுக்குறேன், போகல. 2 வோல்ட் கொடுக்குறேன், போகல. 3 வோல்ட் கொடுக்குறேன், இது ஜெர்மானியம். 3 வோல்ட் கொடுக்கும்போது இந்த பேரியர் லேசா வீக் ஆகுது, லேசா லீக் ஆகுது, உடஞ்சி லீக் ஆகுது. 0.4 கொடுத்தா ஃபுல்லா உடஞ்சிருது. அப்படிதான் கொஞ்சம் தண்ணி போயிட்டே இருக்கு, அதால அதுக்கு போக முடியல. இன்னும் கொஞ்சம் வர வர தண்ணி அதிகமா இருக்குன்னா ஒரு ஓரமா கொஞ்சமா லீக் ஆகும். இன்னும் ஃபோர்ஸா வர 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 இந்த பேரியர் உடஞ்சி தண்ணி ஃபுல்லா ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். அப்படிதான் அந்த ஜங்ஷன்லயும் நடக்கும். ஜெர்மானியமா இருந்தா பொட்டென்ஷியல் பேரியர் 0.3 வோல்ட். யோசிச்சு பாரு, 0.1 கொடுத்தா 0.3 உடைக்க முடியாது, 0.2 கொடுத்தாலும் உடைக்க முடியாது. 0.3 கொடுத்தா ரெண்டு ஈக்குவலா இருக்கிறதுனால பேரியரை வீக் ஆக்கிடும். 0.4 கொடுத்தா பேரியரை தூள் தூளா உடைச்சு இந்த பக்கம் இருக்கிற ஹோல்ஸ் அந்த பக்கமும், அந்த பக்கம் இருக்கிற எலக்ட்ரான் இந்த பக்கமும் வந்து கரண்ட் அப்படி ஜாலியா போக ஆரம்பிச்சிடும். இந்த ப்ராசஸோட பேரு தான் பிஎன் ஜங்ஷன் டயோடோட ஃபார்வர்ட் பயஸ். ஃபார்வர்ட் பயஸ்ல கண்டக்டிவிட்டி பாசிபிளா உன்னை கேட்டா, பாசிபிள் சார். யாரால பாசிபிள்? மெஜாரிட்டியால பாசிபிள். ஏன் மெஜாரிட்டின்ற வார்த்தையை பயன்படுத்துறேன்? பி சைடோட மெஜாரிட்டி பிளஸ், என் சைடோட மெஜாரிட்டி மைனஸ் எலக்ட்ரான், அவங்க தான் அந்த பேரியரை உடைக்கிறாங்க. ஃபார்வர்ட் பயஸ்ல கண்டக்டிவிட்டிக்கு யாரு காரணம்? மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர் தான் காரணம். இப்போ இதே நான் சிலிக்கான் டயோடு எடுத்துக்கிட்டா யோசிச்சு பாருங்க, 0.7 வரைக்கும் பேரியர் உடையாதுங்க சார். 0.7 வரைக்கும் பேரியர் உடையாது, 0.8 கொடுத்தாதான் பேரியர் உடைஞ்சிரும். அப்ப இந்த கொஸ்டின்ல நீங்க ஜெர்மானியமா சிலிக்கானான்னு பார்க்கணும். ஜெர்மானியமா இருந்தா 0.3 வரைக்கும் யூஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் உடைஞ்சிரும் 0.7 வரைக்கும். இந்த அடிப்படையில உங்க போர்டுக்கும் சரி காம்படிட்டிவ்க்கும் சரி ஒரு பிரமாதமான கொஸ்டின் கேட்கறாங்க. ஒரு கொஸ்டின் நான் சால்வ் பண்றேன், ஒரு கொஸ்டின் நீங்க சால்வ் பண்ணுங்க. இங்க ஒரு ரெசிஸ்டர்ல இங்க ஒரு டயோடு, இதான் டயோடு. இங்க வந்து லோட் ரெசிஸ்டன்ஸ், இந்த லோட் ரெசிஸ்டன்ஸ்ல தான் அவுட்புட் வாங்குவோம் நம்ம. இது நான் கிரவுண்ட் பண்ணிட்டேன். இங்க வந்து பிளஸ் 5 வோல்ட் கொடுக்குறேன். இது ஜெர்மானியம். இந்த இடத்துல அவுட்புட் வி அவுட்புட் எவ்வளவு கிடைக்கும் யாரா சொல்லுங்க? சும்மா சொல்லு, தப்பானா பரவாயில்ல, நான் தானே. எவ்வளவு கிடைக்கும் உனக்கு நல்லாவே தெரியும். எவ்வளவு கிடைக்கும்? ஹரி, அர்ஜுன், தர்ஷித்,
உபாஷிகா, பிரத்திகா, ரேஷ்மா, ஸ்ரீநிதி, பிரியா, பதில் சொல்லுங்க. எவ்வளவு கிடைக்கும்? இப்ப ரொம்ப ஃபெமிலியர் மாடல், எப்ப பார்த்தாலும் கேட்டுனே இருக்கு சொன்னேன். கொஞ்சம் யோசிச்சுன்னா ஆன்சர் போட்டுருவீங்க. 5 வோல்ட் கொடுக்குறேன். 4.3 4.6 4.3 4.7 4.7 4.7 வோல்ட் 4.7 வோல்ட். நான் தெளிவா சொல்லிட்டேன், இது ஜெர்மானியம் டயோடு. ஜெர்மானியம்னா 0.3 வோல்ட் வரைக்கும். கவனி எல்லாரும் என்ன பாருங்க, ஃபர்ஸ்ட் இதுல இருந்து 0. இந்த 5 இருக்கு இல்லையா, நான் 5 கொடுத்துட்டேன். 5 கொடுத்துட்டாலும் அந்த பேரியர் உடைக்கணும்ல, அந்த பேரியர் உடைக்கிறதுக்கு நீங்க காசு கொடுக்கணும். ஜெர்மானியம் இருந்தால் 0.3 வரைக்கும் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் கொடுக்குறேன், செகண்ட் கொடுக்குறேன். இந்த பேரியரை உடைக்கிறதுக்கு நான் 0.3 ருபீஸ் செலவு பண்ணிட்டேன். அப்ப மீதி இருக்கிறது தான் வரும். அப்படின்னா 4.7 வோல்ட். ரைட்டா? இதே செம்ம சிலிகான் டயோடுக்கு போட்டீங்கன்னா +5 வோல்ட் கொடுத்துருக்கேன். டயோடு சிலிகானோடது. அப்ப வி அவுட்புட் இங்க என்னவா கிடைக்கும் நினைக்கிறீங்க? 4.3 வோல்ட். காரணம் சிலிகானோடது 0.7 வோல்ட். சார் இந்த ரெண்டு நம்பரை ஒழுங்கா படி. ஜெர்மானியத்தோடது 0.3, சிலிகானோடது 0.7. இந்த சம் வருதா இல்லையான்னு மட்டும் பாரு, அவ்வளவு இம்பார்ட்டன்ட். போர்ட் பசங்க 1 மார்க்குக்கு நல்லா படிச்சுக்கோங்க. அவங்க இன்னும் கூட ஏமாத்துவாங்க. இன்னும் நான் உனக்கு ரிவர்ஸ் பையஸ் சொல்லி தரல, அதனால அதை சொல்லி கொடுத்துட்டு மறுபடியும் இன்னொரு டைம் இங்க சம்முக்கு வரேன். எப்பயுமே பார்க்கணும், பிளஸ்க்கு பாசிட்டிவ் இருக்கான்னு பார்க்கணும், மைனஸ்க்கு நெகட்டிவ் இருக்கான்னு பார்க்கணும், இல்ல கிரவுண்ட் இருக்கான்னு பார்க்கணும். இப்போ இதுக்கு பேர் கிரவுண்டு. இப்போ மைனஸ்க்கு கிரவுண்டு, பிளஸ்க்கு இப்படி இருந்தா இது ஃபார்வர்ட் பைஸ். உங்களால பார்த்ததும் கண்டுபிடிக்க முடியுதா? இதுக்கு பேரு ஃபார்வர்ட் பைஸ். இங்க பாரு, இதே டயக்ராம உங்களோட புரிதலுக்காக இப்படி மாத்தி போடுறேன். இவனும் இவனும் ஒண்ணுதான், தெரியுதா? பி சைடு என் சைடு, பி சைடு என் சைடு, ரெண்டும் ஒரே டயக்ராம் தான். இது காம்போனன்ட். அந்த டயக்ராமோட சிம்பிள் வச்சு போட்டிருக்கேன். இது சர்க்கியூட்டா போட்டிருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. பார்த்ததும் சொல்லணும், பி சைடுக்கு பிளஸ் சார், என் சைடுக்கு மைனஸ். அதனால இது ஃபார்வர்ட் பைஸ். ஃபார்வர்ட் பைஸால கண்டக்டிவிட்டி பாசிபிள். என்ன, நீங்க ஜெர்மானியம் எடுத்துட்டீங்கன்னா 0.3 ருபீஸ் கொடுக்கணும். சிலிக்கான் எடுத்துக்கிட்டீங்கன்னா 0.7 கொடுக்கணும். அது வரைக்கும் அங்கே வேஸ்டா போயிடும். மீதி இருக்கிறதா நமக்கு அவுட்புட்டா கிடைக்கும். அப்ப இன்புட்டை பார்த்துருங்க. +5 இருந்தா ஆன்சர் 4.7 ஃபார் ஜெர்மானியம், 4.3 ஃபார் சிலிக்கான். கத்துக்கிட்டீங்களா? ரைட், இதுதான் ஃபார்வர்ட் பைஸ். ஃபார்வர்ட் பைஸ்ல கண்டக்டிவிட்டி பாசிபிள். ஏதோ கிராஃப் சொல்லி தரேன்னு சொன்னீங்களே, ஏமாத்துறீங்களா? 0.1, 0.2, 0.3, 0.4, 0.5 அப்படியே போயிட்டே இருக்கு. நான் எடுத்துக்கிட்ட டயோடு ஜெர்மானியம். இந்த இடத்துல விக்கும் ஐக்கும் நான் கிராஃப் டிரா பண்றேன். இங்க 1, 2, 3 ஏதோ வச்சுக்கோங்களேன். 0.1க்கு பேரியர் உடையாது, 2க்கு பேரியர் உடையாது, 3க்கு பேரியர் உடையாது. ஆனா 4 வரும்போது மட்டும் அப்படியே சடனா உடஞ்சு போயிடும். ரைட்டா? வேற சொல்ல ட்ரை பண்ணுங்க. விக்கும் ஐக்கும் கிராஃப் டிரா பண்ணியிருக்கேன். கிராஃப் ஸ்ட்ரெயிட் லைன்ல கிடைச்சா அது யாரு? அதர் தென் ஸ்ட்ரெயிட் லைனா இருந்தா அது யாரு? ஸ்ட்ரெயிட் லைனா இருந்தா டைரக்ட்லி ப்ரொபோஷனல். சூப்பரா சொன்னேன். பட் அந்த இடம் இங்க தேவையில்ல. டைரக்ட்லி ப்ரொபோஷனல். டைரக்ட்லி ப்ரொபோஷனல்னா அது யாருமா? யாரையும் ஒபே பண்ணுவாங்களே அது? ஓம்ஸ் லா சார். அதனால அதுக்கு பேர் என்ன? ஓமிக் கண்டக்டர்ஸ். அவ்வளவுதான், ஓமிக். புரியுதா? டைரக்ட்லி ப்ரொபோஷனல் ரொம்ப சூப்பரா சொன்னேன். டைரக்ட்லி ப்ரொபோஷனலுக்கு அப்புறம் என்ன வரணும்? இது ஓமிக். இந்த இடம் நான் ஓமிக்னு வரணும். இந்த கொஸ்டினும் 2022ல எடுத்துப்பேன். செமிகண்டக்டர்ஸ் ஆர் நான் ஓமிக். முதல்ல என் கூட படிங்க. செமிகண்டக்டர்ஸ் ஆர் நான் ஓமிக். சார் செமிகண்டக்டர் மாதிரி தான் இன்சுலேட்டர் ஞாபகம் சொன்னீங்க. அப்ப இன்சுலேட்டர் கூட நான் ஓமிக் தானா? ஆமா, செமிகண்டக்டரும் இன்சுலேட்டரும் நான் ஓமிக். கண்டக்டர் மட்டும்தான் ஓம்ஸ் லாவை ஒபே பண்ணும். பாருங்க, கண்டக்டர் தனியா தெரியுதா? நேற்று என்ன சொன்னேன்? கண்டக்டர் பாசிட்டிவ் ஆல்பான்னு சொன்னேன். செமிகண்டக்டரும் இன்சுலேட்டரும் நெகட்டிவ் ஆல்பான்னு சொன்னேன். இன்னைக்கு என்ன சொல்லியிருக்கேன்? கண்டக்டர் தே ஒபே ஓம்ஸ் லா, சோ தே ஆர் கால்டு ஓமிக் கண்டக்டர்ஸ். செமிகண்டக்டரும் இன்சுலேட்டரும் நான் ஓமிக். காரணம், அவங்க உங்களை மாதிரியே சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க. செமிகண்டக்டரும் இன்சுலேட்டரும் நான் ஓமிக். காரணம், விஐ கிராஃப் ஸ்ட்ரெயிட் லைனா இருக்காது, அதர் தென் ஸ்ட்ரெயிட் லைனா தான் இருக்குன்னு கத்துக்கணும். கத்துக்கிட்டீங்களா? ரைட். அங்கிருந்து போற இடம் ரிவர்ஸ் பைஸ் போறோம். ரிவர்ஸ் பைஸ் இந்நேரம் யோசிச்சிருப்ப அடுத்து என்ன வரப்போகுது அப்படின்ட்டு.
பி சைடுக்கு பிளஸும் என் சைடுக்கு மைனஸும் கொடுத்தா ஃபார்வர்ட்னு சொல்லி கொடுத்தீங்க. அப்படியே உல்டாவா எழுதுனீங்கன்னா ரிவர்ஸ். ஒரே நிமிஷம் கலர் மாத்த நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். என்ன கொஞ்சம் சின்னதா இருக்கு. பி சைடு என் சைடு, பி சைடுக்கு நெகட்டிவும் என் சைடுக்கு பாசிட்டிவும் கொடுத்தீங்கன்னா இதுக்கு பேரு ரிவர்ஸ் பைஸ். பி சைடுக்கு மைனஸும் என் சைடுக்கு பிளஸும் கொடுத்தீங்கன்னா இதுக்கு பேரு ரிவர்ஸ் பைஸ். என்ன நடக்கும்ன்றத அப்படியே கற்பனையா யோசிச்சு பாருங்க. பி சைடோட மெஜாரிட்டி ஹோல், என் சைடோட மெஜாரிட்டி எலக்ட்ரான், என் சைடோட மெஜாரிட்டி எலக்ட்ரான். ரைட்டா? என்ன நடக்குதுன்னா இந்த நெகட்டிவ்க்கு இந்த ஹோல்ஸ் எல்லாத்தையும் ரொம்ப பிடிக்குமா, இந்த ஹோல்ஸை இது வழியா இந்த நெகட்டிவ் எங்கிட்டு வாங்க அப்படின்னு ஜாலியாக கூப்பிட்டு வந்துடும். இந்த பக்கம் இருக்கிற எலக்ட்ரான் எல்லாத்தையுமே இந்த பாசிட்டிவ் சார்ஜ் இந்த பக்கம் எடுத்துட்டு வந்துடும். நீ என்ன நடக்குன்றதை யோசிப்பாரு. இந்த டிப்ளீஷன் ரீஜியன் மட்டும் ரொம்ப அகலமாயிடுதா. இங்க நடுவுல இருந்த பொட்டென்ஷியல் பேரியர், ஏன்னா இங்க இருக்கிற ஹோல்ஸ் எல்லாமும் இங்க வந்துருச்சு, இங்க இருக்கிற எலக்ட்ரான் ஃபுல்லாவும் இங்க வந்துருச்சு. அப்ப டிப்ளீஷன் ரீஜியன் என்ன ஆயிடுது, ரொம்ப அதோட விட்த் அதிகமாயிடுது. இதான் டிப்ளீஷன் ரீஜியன். இப்ப டிப்ளீஷன் ரீஜியன்ல விட்த் அதிகமாயிடுது. என்ன சார் நடக்குது, பொறுமையா பாருங்களேன். இந்த ஒருவேளை புரியலன்னா சார் என்ன கூப்பிட்டு இன்னொரு டைம் சொல்லித்தரேன். இங்க மெஜாரிட்டி பிளஸ், இது வரைக்கும் இந்த இடத்துல மைனஸ் இருக்குன்னு உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். இந்த இடம் மைனஸ், இந்த இடத்துல ஃபுல்லா பிளஸ் இருக்குன்னு தெரியும். இந்த ரீஜியனோட பேரு தான் டிப்ளீஷன் ரீஜியன் இல்லைன்னா பொட்டென்ஷியல் பேரியர். டிப்ளீஷன் ரீஜியன் இல்ல பொட்டென்ஷியல் பேரியர். இது பி சைடு, இது என் சைடு வச்சுக்கோங்க. யாராவது பதில் சொல்லுங்க. இந்த டிப்ளீஷன் ரீஜியன்ல என்ன சார்ஜ் கேரியர் மட்டும்தான் இருக்கும், மெஜாரிட்டியா மைனாரிட்டியா? பதில் சொல்லு. மைனாரிட்டி. மைனாரிட்டி. ரொம்ப நல்லா சொன்னீங்க. யாராவது தூக்கத்துல இருந்தா முழிச்சுக்கோங்க, எப்ப வேணாலும் கேட்பாங்க. டிப்ளீஷன் ரீஜியன்ல யாருக்கு மட்டும் இடம்? டிப்ளீஷன் ரீஜியன்ல மைனாரிட்டி மட்டும் தான் இருக்கும். சரி, போய் சொல்றீங்க. நீங்க பாரு, பி சைட்ல எலக்ட்ரான் இருக்கு. அப்ப பி சைடோட மைனாரிட்டி தான் எலக்ட்ரான். என் சைட்ல ஹோல்ஸ் இருக்கு. என் சைட்ல ஹோல்ஸ் தான் மைனாரிட்டி. உங்களுக்கு தெரியுமா, டிப்ளீஷன் ரீஜியன்ல வேற யாராலையும் உள்ள வர முடியாது. மைனாரிட்டி சார்ஜ் கேரியர் மட்டும்தான் உள்ள வரும். மைனாரிட்டி மட்டும்தான் உள்ள வரும். கத்துக்கிட்டீங்களா? அப்ப இன்னொரு விஷயம், இங்க கண்டக்ஷன் பாசிபிளா? ரிவர்ஸ் பயாஸ்ல கண்டக்ஷன் பாசிபிளா? நல்லா காதுல வாங்க. ஃபார்வர்ட் பயாஸ்ல கண்டக்ஷன் பாசிபிளா? பாசிபிள் சார். ஆமா, நடக்கும். யாரால நடக்கும்? மெஜாரிட்டியால நடக்கும். அங்க இங்க பாசிபிளான்னு கேட்டா நீ என்ன திருப்ப ஒரு கேள்வி கேட்கணும். நீங்க மெஜாரிட்டியால கேக்குறீங்களா மைனாரிட்டியால கேக்குறீங்களான்னு கேட்கணும். மெஜாரிட்டியால கண்டக்டிவிட்டி பாசிபிள் கிடையாது. அப்ப மைனாரிட்டியால மட்டும் நடக்குது. எப்படி சார் நடக்கும்? மைனாரிட்டியால எப்படி நடக்கும்னா, ரிவர்ஸ்ன்றதுனால கிராஃபை தலைகீழ போட்டிருக்கேன். மைனாரிட்டியால நடக்கும்னா டிப்ளீஷன் ரீஜியன்ல இருக்கக்கூடிய ஹோலும் எலக்ட்ரானும் இப்படி இப்படி நவர ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு தான் தெரியும், ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான் இஸ் கால்ட் as கரண்ட். லேசா இப்படி அப்படி நகர ஆரம்பிச்சிருது. எலக்ட்ரானும் ஹோல்ஸும் நகரும் பொழுது லேசா கரண்ட் வரும், ரிவர்ஸ் சாச்சுரேஷன் கரண்ட். ரிவர்ஸ் சாச்சுரேஷன் கரண்ட், அதனால லீக்கேஜ் ஆஃப் கரண்ட், ரிவர்ஸ் சாச்சுரேஷன். இப்போ மறுபடியும் அதே கேள்வி கேட்கிறேன். ரிவர்ஸ் பயாஸ்ல கண்டக்ஷன் பாசிபிளான்னு உன்னைய பார்த்து நான் கேட்டா பதிலுக்கு என்னட்ட நீ 2 கேள்வி கேட்கணும். நீங்க யாரால கேட்குறீங்கன்னு கேட்கணும். மெஜாரிட்டியால கேட்குறீங்களா மைனாரிட்டியால கேட்குறீங்களா? மெஜாரிட்டியால இம்பாசிபிள். மைனாரிட்டியால மட்டும்தான் அங்க லேசா கரண்ட் லீக் ஆகும். அதுக்கு பேரு ரிவர்ஸ் சாச்சுரேஷன் கரண்ட். ரிவர்ஸ் சாச்சுரேஷன் கரண்ட். கத்துக்கிட்டீங்களா? இவ்வளவுதான்ப்பா ஃபார்வர்ட் பைஸ், இவ்வளவுதான் ரிவர்ஸ் பைஸ். ஃபார்வர்ட் பைஸ்ல கண்டக்ஷன் பாசிபிள், ரிவர்ஸ் பைஸ்ல கண்டக்ஷன் பாசிபிள், கொஞ்சோண்டு பாசிபிள். யாரால? மைனாரிட்டியால. ஃபார்வர்ட் பைஸ்னா பி சைடுக்கு பிளஸும் என் சைடுக்கு மைனஸும் கொடுக்கணும். ரிவர்ஸ் பைஸ்னா அப்படியே மாத்தி கொடுக்கணும். ரிவர்ஸ் பைஸ்ல டிப்ளீஷன் ரீஜியனோட விட்த் ரொம்ப பெருசாயிடும். அதனால கண்டக்டிவிட்டி மெஜாரிட்டியால பாசிபிள் கிடையாது. அவங்களுக்குள்ளாரே எலக்ட்ரானும் ஹோலும் இப்படி இப்படி நகரும் பொழுது லேசா கரண்ட் லீக் ஆகும். லேசா மைக்ரோ ஆம்பியர் அளவுக்கு லீக் ஆகும்.
அதுக்கு பேர் தான் ரிவர்ஸ் சேச்சுரேஷன் கரண்ட்னு பேசி முடிச்சிட்டோம். ரைட்டா? பிஎன் ஜங்ஷனோட நல்லா கற்றுக்கிட்டீங்களா? இதோட அப்ளிகேஷன் தான் ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையரும் பிரிட்ஜ் ரெக்டிஃபையரும் ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர். அதை முடிச்சுட்டு டைப்ஸ் ஆஃப் டயோடு போயிட்டோம்னா லாஜிக் கேட்ஸ் தான். லெசன் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரைட்டா? ஸோ சொல்லி கொடுத்த வரைக்கும் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். ஒரு வேலை தெரியலன்னா என்னை கூப்பிட்டு என்ன டாபிக் தெரியலன்னு இன்னொரு டைம் கேட்டு தெரிஞ்சுக்கும். இந்த லெசன்லேருந்து 3 கொஷின் யாராவது விட்டு தொலைச்சிங்க, ஒன்றும் பண்ண போகிறது இல்லை, திருப்பி இன்னொரு வருஷம் தான் படிக்க போகிறேன், வேற ஒன்றும் இல்லை. அடுத்தது அப்ளிகேஷன் ஆஃப் ரெக்டிஃபையர். அப்ளிகேஷன் ஆஃப் ரெக்டிஃபையர் இந்த வார்த்தையை இது வரைக்கும் நீங்கள் பயன்படுத்தவே இல்லையே. டயோடுன்னு தான் சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ மட்டும் என்ன புதுசாக ரெக்டிஃபையர்? டயோடு ஆக்ட் as a ரெக்டிஃபையர். ஓ அப்படியா? இப்போ டயோடு ஆக்ட் as a ரெக்டிஃபையர். டயோடு ரெக்டிஃபையரா வேலை செய்யும். அதை விடுங்க, ரெக்டிஃபையர்னா என்னன்னு எங்கள்கிட்ட சொல்லுங்களேன். ஏசி கரண்ட்டை டிசி கரண்ட்டாகவும் ஏசி வோல்டேஜை டிசி வோல்டேஜாகவும் மாற்றக்கூடிய ஒரு ஆள் தான் ரெக்டிஃபையர், ரெக்டிஃபிகேஷன். இப்போ நீங்கள் எல்லாருமே உங்கள் மொபைலுக்கு சார்ஜ் போடுவீங்க. உங்கள் ஃப்ளக் பாயிண்ட்ல இருக்கிறது ஏசி. வேணும்னா கை வச்சு பார்த்துக்க, நான் தான் காரணம்னு சொல்லிடாத. உங்கள் ஃப்ளக் பாயிண்ட்ல இருக்கிறது ஏசி. தெரியாம செஞ்சு விட்டு போயிடாத. ரைட்டா? நான் தேவையில்லாத சொல்லிவிட்டேன். வேற எவிடன்ஸ் வேற, ரெக்கார்டட் வேற. எங்க விட்டேன்? கையை வைக்கிறது. ரைட் வேற. ஸோ ஃப்ளக்ல இருக்கிறது ஏசி. நீங்கள் அந்த ஒயிட் கலர்ல இல்லைன்னா பிளாக் கலர்ல ஒரு அடாப்டர் மாதிரி அதில் இன்சர்ட் பண்ணுவீங்க. அதுலேருந்து ஒரு வயர் வழியாக உங்கள் ஃபோனில் சி டைப் ஏதோ ஒன்று கனெக்ட் பண்ணுவீங்க, பார்த்துருப்பீங்க. அது கூட சார்ஜிங்னு டக்குன்னு உங்கள் ஃபோன் உங்களை பார்த்து சிரிக்கும். ஏசி வந்து உன் மொபைலுக்கு வரும்போது டிசியாக மாறிடுது. இந்த டிசியாக மாத்திர ஆள் யார் தெரியுமா? நடுவில் அந்த பாக்ஸ் மாதிரி ஒன்று இருக்குல்ல, அந்த சார்ஜர்னு சொல்கிறீங்க, அதுக்குள்ளார தான் இந்த ரெக்டிஃபையர் சர்க்கியூட் இருக்கும். இந்த ரெக்டிஃபையர் தான் அந்த ஏசியை டிசியாக மாற்றி உன் மொபைலுக்கு சார்ஜ் பண்ணும். இப்போ ரெக்டிஃபையர், இப்போ இதே மாதிரி சிஸ்டமும் இதே மாதிரி தான், லேப்டாப்பும் இதே மாதிரி தான். எல்லா எலக்ட்ரானிக் டிவைசஸ்லையுமே இனிஷியலாக ஒரு ரெக்டிஃபிகேஷன் சர்க்கியூட் ஒன்று இருக்கும். ரெக்டிஃபையரோட வேலை என்னடா? சரி, ஏசியை டிசியாக மாற்றும். யார் அந்த வேலையை செய்கிறா? டயோடு. அதனால இன்னையிலிருந்து டயோடுக்கு டயோடுன்னு பேர் வைக்காம ரெக்டிஃபையர்னு பேர் வச்சுக்கலாம். டயோடு ஆக்ட் as a ரெக்டிஃபையர். ரெக்டிஃபையர் புரிஞ்சிருச்சு, ஏசியை டிசியாக மாற்றுறது. எத்தனை டைப் ஆஃப் ரெக்டிஃபையர்ஸை நாங்கள் படிக்க போகிறோம்? ஆக்சுவலாக 2 தான். கடைசி 2 ஒரே டைப்பு. டயோடோட கவுண்ட் மட்டும் மாறும். அடுத்த அரை மணி நேரம் உங்களோடது. ரைட்டா? இதுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுன்றதை நீயே முடிவு பண்ணிக்கோ. போர்ட்லேயுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின் 2மே. தென் இங்கே சம் கேட்கறதுக்கு ஒரு 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 ஃபார்முலா ஒன்று வரும். தென் இந்த கான்செப்ட்லேயே அவங்களை குழப்பி விட்டுருவாங்க. அதனால சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளையும் அழகாக கேட்டு கற்றுக்கோ. திருப்பி இன்னொரு டைம் நீ ரிவிஷன் கூட பண்ணக்கூடாது. சாக் பீஸ் கையில் கொடுத்து போர்டில் போய் நடத்துனா அப்படி நடத்தணும். அப்படி கவனிங்க பாக்க. டயோடு ஆக்ட் as a ரெக்டிஃபையர். சரி, எத்தனை டைப் ஆஃப் ரெக்டிஃபையர் படிக்க போகிறோம்? ஒன்று ஹாஃப் வேவ், இன்னொன்று அப்போ அது ஃபுல் வேவாக தான் சார் இருக்கும். ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையர், இன்னொன்று ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர். ஃபுல் வேவ் ரெக்டிஃபையருக்கு இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக படித்தோம் அப்படின்னா அதுக்கு பேர் பிரிட்ஜு. போர்டு, நீட் அண்ட் ஜெய் எல்லாருமே எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும். ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையர், ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர், பிரிட்ஜ் ரெக்டிஃபையர். ரைட்டா? ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையர் கற்றுக்கலாமா? ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையர் முதல்ல ஏசி எப்படி இருக்குன்னு சொல்லி கொடுங்க சார். இதுதான் ஏசி. இப்படி போட்டால் இது ஒரு சைன் வேவ் ஏசி. டிசி எப்படி இருக்கும்? ஏன்னா நான் பின்னாக்கள் உனக்கு நான் ஏசி நடத்தலை, அதனால இந்த வேவ் ஃபார்ம் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இப்படி இருக்கிற வேவ் ஃபார்மை இப்படி மாத்துறது தான் டயோடோட வேலை, ரெக்டிஃபிகேஷன். அப்போ ஹாஃப் ஆஃப் த வேவை மட்டும் ரெக்டிஃபை பண்ணா ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையர், ஹாஃப் ஆஃப் த வேவை மட்டும் ரெக்டிஃபை பண்ணா ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையர். இதுதான் ஒரு ஃபுல் வேவ். இது 2வது ஃபுல் வேவ், இது 3வது ஃபுல் வேவ். தெரியுதா? ஒரு ஃபுல் வேவ். ஹாஃப் ஆஃப் த வேவ் மட்டும், ஃபர்ஸ்ட் வேவ் மட்டும் ரெக்டிஃபை பண்ணும், செகண்ட் வேவ் கீழே இருக்கிற நெகட்டிவ் வேவ் விட்டுரும், அடுத்த பாசிட்டிவ் மட்டும் பண்ணும், நெகட்டிவ் விட்டுரும், அடுத்த பாசிட்டிவ் மட்டும் பண்ணும். அப்போ இப்படி இருந்தவனை இப்படியா மாத்திடும். டு ரெக்டிஃபை half of the wave only, so it is known as half wave rectifier. half of the wave மட்டும் ரெக்டிஃபை பண்ணுச்சுன்னா அதுக்கு பேரு half wave rectifier. கத்துக்கலாமா? இதோட சர்க்கியூட் எப்படி இருக்குன்னு சொல்லி கொடுங்க சார்.
ஒரே ஒரு டயோட் மட்டும் பயன்படுத்தணும், சிங்கிள் டயோட் மட்டும் பயன்படுத்தணும். ஒரு டயோடு இருந்தா ஹாஃப் வேவ், 2 டயோடு இருந்தா ஃபுல் வேவ், 4 டயோடு இருந்தா பிரிட்ஜ். எல்லாம் ஒரே வேலையை தான் செய்யுது, ஏசியை டிசியா மாத்துது, பெர்சன்டேஜ் அளவுக்கு மாத்துது, அவ்வளவுதான். பாத்துருவோமா? சர்க்கியூட் எப்படி டிரா பண்றது? போர்ட் பசங்க சர்க்கியூட் போட்டே ஆகணும். கவனி, இந்த இடத்துல ஒரு ஏசி வேவ் ஃபார்ம், ஏசி அதாவது நான் பேட்டரி கனெக்ட் பண்ணல, ஏசி கனெக்ட் பண்ணியிருக்கேன். பேட்டரினா டிசி தெரியும்ல. இங்க ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் கனெக்ட் பண்றேன். டிரான்ஸ்ஃபார்மர் 12th படிச்சிருப்பீங்க. P1 P2ன்றது பிரைமரி காயில். டிரான்ஸ்ஃபார்மர்ல இங்க S1 S2 கனெக்ட் பண்றேன். டிரான்ஸ்ஃபார்மர்னு அப்படி 2 கோடு போட்டு காமிக்கணும். அப்படி போட்டாதான் அதுக்கு பேரு டிரான்ஸ்ஃபார்மர். இங்க ஒரே ஒரு டயோட் மட்டும் கனெக்ட் பண்ணணும். இங்க இருந்து அவுட்புட் வாங்குறதுக்கு ஒரு லோட் ரெசிஸ்டன்ஸை கனெக்ட் பண்ணணும், RL. இங்க இருந்து தான் டிசியை நான் வாங்க போறேன். என்ன சார் நடக்குது? ஏசியை கொடுக்குறேன், டிசியை வாங்குறேன், அவ்வளவுதான். இது ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையர். ரைட்டா? நான் சொல்றது அப்படியே வார்த்தையா எழுதிக்கோங்க. இப்ப இல்ல, அப்படியே அவங்க எக்ஸாம்ல எழுதும்போது சொல்றேன். இல்லைன்னா SLR வர வச்சிருப்பேன். நான் சொல்றதான் அவங்க சொல்லியிருப்பாங்க, இல்ல அவங்க சொல்றத நான் சொல்றேன். டியூரிங் பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள் நான் என்ன பண்றேன், ஒரு ஃபுல் வேவ் ஃபார்ம் இருக்கு, அதுல பாசிட்டிவ் மட்டும் எடுத்துக்கிட்டேன். அந்த பாசிட்டிவ் மட்டும் இந்த டயோடுக்கு அனுப்புறேன். அப்ப பி சைடுக்கு பாசிட்டிவ் கொடுத்துட்டாலே அது என்ன பயஸ்? ஃபார்வர்ட் பயஸ். ஃபார்வர்ட் பயஸ்ல கண்டக்ஷன் பாசிபிளா? ஆமா சார், பாசிபிள். அதனால கண்டக்ஷன் பாசிபிள். அப்ப ஃபர்ஸ்ட் ஆஃப் சைக்கிள் இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் சைக்கிள் பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிளால கண்டக்ஷன் பாசிபிள். அதனால கரண்ட் இந்த ரெசிஸ்டார் வழியா வரும். ஓம்ஸ் லா என்ன சொல்லுது? ரெசிஸ்டார் வழியா கரண்ட் போனா வோல்டேஜா டிராப் ஆகும். அப்ப எனக்கு வோல்டேஜ் கிடைச்சிருச்சு, இங்க டிசி கிடைச்சிருச்சு, இந்த இடம் டிசி கிடைச்சிருச்சு. இப்ப பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிளால எனக்கு அவுட்புட் கிடைச்சிருச்சு. இப்ப டியூரிங் நான் எப்படி எழுதணும்னு தெரிஞ்சுக்கோங்க. டியூரிங் பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் S1 is பாசிட்டிவ், ஸோ டயோட் ஆக்ட் அஸ் a ஃபார்வர்ட் பயஸ். அதனால எனக்கு அவுட்புட் கிடைச்சிரும், டிசி கிடைச்சிரும். கிளாஸ் முடிஞ்சதும் போர்ட் பசங்க அத்தனை பேரும் நைட்டே உட்காந்து இந்த 2 கொஸ்டின் ஒரு டைம் எழுதி பார்க்குறேன். அதுக்கப்புறமா டியூரிங் நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள், செகண்ட் ஆஃப் சைக்கிள் கொடுக்குறேன். நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள்னு சொன்னாலும் சரிதான், செகண்ட் ஆஃப் சைக்கிள்னு சொன்னாலும் சரிதான். பீக்கு நெகட்டிவ் கொடுக்குறேன். அப்ப பீக்கு நெகட்டிவ் கொடுத்தா அது ரிவர்ஸ் பயஸ்னு தெரியும். டியூரிங் செகண்ட் ஆஃப் சைக்கிள் டயோட் ஆக்ட் அஸ் ரிவர்ஸ் பயஸ். ஸோ கண்டக்ஷன் பாசிபிளா? நோ, கண்டக்ஷன் பாசிபிள் கிடையாது. டிசி அவுட்புட் வந்து இந்த இடத்துல 0. மறுபடியும் அடுத்த ஆஃப் சைக்கிள் கொடுக்குறேன், தென் இங்க அவுட்புட் கிடைக்கும். அடுத்த ஆஃப் சைக்கிள் அவுட்புட் கிடைக்காது. இவ்வளவு நம்ம ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையர். அது அழகா கதை மாதிரி எழுதணும். சர்க்கியூட்டை பத்தி 4 லைன் எழுதணும். டிரான்ஸ்ஃபார்மரோட P1 P2ஓட ஏசியை கனெக்ட் பண்ணியிருக்கேன், S1 S2ஓட டயோடையும் ரெசிஸ்டாரையும் கனெக்ட் பண்ணியிருக்கேன். உனக்கு கதை அடிக்கலாம் சொல்லி தரணுன்றதுல நீ அப்படியே டயக்ராம் பார்த்து கதை எழுது, கரெக்டா இருக்கும். ஆனா காதல் வாங்கி எழுது. பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் அப்ப டயோட் ஆக்ட் அஸ் a ஃபார்வர்ட் பயஸ். நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் டயோடு ரிவர்ஸ் பயஸ். ஃபார்வர்ட் பயஸ்ல கண்டக்டிவிட்டி பாசிபிள், ஸோ அவுட்புட் இஸ் அப்டைன்டு, டிசி அவுட்புட் இஸ் அப்டைன்டு. ரிவர்ஸ் பயஸ்ல கிடைக்கவே கிடைக்காது. அதனால ஃபுல்லா ஏசியை டிசியா மாத்தல, ஹாஃப் ஆஃப் த வேவை மட்டும்தான் மாத்துச்சு. அதனாலதான் இவனோட பேரு ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையர். கத்துக்கிட்டீங்களா? ரைட். அதுக்கப்புறமா இதுக்குள்ளார இருக்கிற விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அங்க உங்களோட என்சிஆர்டில இவ்வளவு டீட்டெயில்டா இருக்காது. இந்த டயக்ராம் போட்டிருப்பாங்க, கதை சொல்லியிருப்பாங்க. எஃபிஷியன்சி 40.6ன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனா அதை தாண்டி காம்படிட்டிவ்க்கு நிறைய கத்துக்கணும். ஸோ எல்லாரும் இருக்கிறதுனால எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துரு, நல்லா கத்துக்க. எஃபிஷியன்சிக்கு என்ன சார் ஃபார்முலா? இப்போ என்சிஆர்டி போர்டில் எஃபிஷியன்சி ஃபார்முலாலாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஈட்டா ஈக்குவல் டு 0.406/1 + RF/RL. எஃபிஷியன்சியை கால்குலேட் பண்ணணும். எஃபிஷியன்சினா அது எவ்வளோ வேலை பண்ணியிருக்கு, நல்லா பண்ணியிருக்கு, அதான் எஃபிஷியன்சி. எவ்வளோ இன்புட் வாங்கியிருக்கு, எவ்வளோ அவுட்புட் கொடுத்துருக்கு. எஃபிஷியன்சினாலே காலங்காலமா நீங்க படிக்கிறது, எனக்கு கிடைச்சது அவுட்புட் வந்து டிசி, நீங்க கொடுத்தது ஏசி இன்புட். டிசி அவுட்புட்க்கும் ஏசி இன்புட்டுக்குமான ரேஷியோ தான் எஃபிஷியன்சி.
அதுக்காக இந்த ஃபார்முலா நீங்க படிக்கணும். ஆர்எல் கூட தெரியும் சார், லோட் ரெசிஸ்டன்ஸ். ஆர்எஃப் யாரு? ஆர்எஃப் அப்படின்னா ஃபார்வர்ட் ரெசிஸ்டன்ஸ், டயோட் ரெசிஸ்டன்ஸ். டயோடுக்குள்ளார ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், அதுக்கு பேரு ஃபார்வர்ட் ரெசிஸ்டன்ஸ். இப்ப ரெண்டு கண்டிஷன்ல கேட்பாங்க. ஆர்எஃப் ஒருவேளை ரொம்ப ரொம்ப சின்னதா இருந்தா ஆர்எஃப் நெக்லேட்டட், ஸோ எஃபிஷியன்சி 40.6%. கொஷினை கரெக்டா ரீட் பண்ணி டிக் பண்ணணும். ஃபார்வர்ட் ரெசிஸ்டன்ஸ் நெக்லேட்டடா இருந்தா 40.6%. ஒருவேளை ஆர்எஃப் ஆர்எல் ஈக்குவலா இருந்தா யோசிச்சு பாருங்க, ஆர்எஃப் ஆர்எல் ஈக்குவல்னா 1 + 1 2, அப்படின்னா எஃபிஷியன்சி 20.3%. ரொம்ப நுணுக்கமா அந்த கொஷினை பார்க்கணும். ஃபார்வர்ட் ரெசிஸ்டன்ஸ் நெக்லிஜிபிள்னா தான் 40.6. ஃபார்வர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல்ஸ் டு லோட் ரெசிஸ்டன்ஸா இருந்ததுன்னா 20.3ன்னு கத்துக்கணும். கத்துக்கிட்டீங்களா? ரைட். அடுத்தது ரொம்ப முக்கியமா ஒரு வார்த்தை, ரிப்பிள் ஃபேக்டர். ரிப்பிள் ஃபேக்டர் அது என்னங்க சார் ரிப்பிள் ஃபேக்டர்? இதை புரிய வைக்கிறதுக்கு எனக்கு ஒரு 5 நிமிஷம் வேணும், கொஞ்சம் ஸ்லோவா நல்லா கவனிங்க. ரிப்பிள் ஃபேக்டர்னா என்ன? ஆக்சுவலா இது வந்து அவுட்புட் வேவ் ஃபார்ம். கரெக்டா? இது அவுட்புட் வேவ் ஃபார்ம். எனக்கு டிசியா கிடைச்சது இல்லை. எவ்வளோ டிசி ஆச்சு? நான் 100 ரூபாய் கொடுத்தேன், ஏசி வந்து 100 ரூபாய் கொடுத்தேன், 40.6 தான் எனக்கு டிசியா மாறி இருக்கு. அப்ப மீதி இன்னும் ஏசியா அப்படியே தான் இருக்கு. அப்ப அந்த அவுட்புட் வேவ் ஃபார்ம்ல இந்த ஏசியும் கலந்துருக்கு பாருங்களேன். அந்த பிங்க் லைன் டிரா பண்றேன்ல, அது ஏசி. எவ்வளவு ஏசி தெரியுமா? 59.4. 59.4. ஏன்னா நான் 100 ரூபாய் கொடுத்தேன், 40.6 40.6 தான் ஏசியா டிசியா மாறி இருக்கு. ரிமைனிங் இருக்கக்கூடிய 59.4 ஏசியாவே இருக்கு. அப்படின்னா இந்த வேவ் ஃபார்முக்கு பேர் என்னங்க சார்? பல்சேட்டிங். பல்சேட்டிங்னா மிக்சர் ஆஃப் ஏசி அண்ட் டிசி. ஏதோ நினைச்சுக்காத, மிக்சர் ஆஃப் ஏசி அண்ட் டிசி. இந்த ஃபைனல் வேவ் ஃபார்ம்ல ஏசியும் கலந்துருக்கு, அதனால அதுக்கு பேரு பல்சேட்டிங், த மிக்சர் ஆஃப் ஏசி அண்ட் டிசி. அப்ப ரிப்பிள் ஃபேக்டர்னா என்ன? எவ்வளோ ஏசியா இருக்கு எவ்வளோ டிசியா இருக்குன்னு ரேஷியோ எடுத்து சொல்றது தான். ஸோ ரிப்பிள் ஃபேக்டர்னா ஏசி கரண்ட்டுக்கும் டிசி கரண்ட்டுக்குமான ரேஷியோ. அப்ப இங்க 59.4 ஏசியாவே இருக்கு, 40.6 டிசியா மாறிடுச்சு. சால்வ் பண்ணீங்கன்னா 1.21 சால்வ் பண்ணிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை, 1.21 நம்பர்னு தெரிஞ்சா போதும். அப்ப இப்ப இந்த நிமிஷம் நீங்க கத்துக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையரோட ரிப்பிள் ஃபேக்டர் எவ்வளவு? ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையரோட ரிப்பிள் ஃபேக்டர் 1.21. அப்ப ரிப்பிள் ஃபேக்டர் இங்க ஹையா இருக்கு சார். 1.2ன்றது ரொம்ப ஹை, அவ்வளவு இருக்கக்கூடாது. ரிப்பிள் ஃபேக்டர் ஹையா இருந்ததுன்னா எஃபிஷியன்சி கம்மியாகும். உனக்கு புரியுற மாதிரி இன்னொரு டைம் சொல்லவா? ரிப்பிள் ஃபேக்டர் அதிகமானா எஃபிஷியன்சி கம்மியா இருக்கும். கரெக்ட் தானே? ரிப்பிள் ஃபேக்டர் 1.21 இருந்தது, எஃபிஷியன்சி வெறும் 40 தானே நடந்தது. அப்ப ரிப்பிள் ஃபேக்டர் எஃபிஷியன்சி இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா? ஆமா. ரிப்பிள் ஃபேக்டரும் எஃபிஷியன்சியும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ரிப்பிள் ஃபேக்டர்னா என்ன? the ratio of AC current to the DC current. the ratio of AC current ஃபேக்டர்னா உனக்கு தெரியலையா? ஃபேக்டர்னாலே பிசிக்ஸ்ல ஒரு நம்பர் வரும், அது ஒரு நம்பர் வரும், அந்த நம்பர் வச்சு ஏதோ சொல்லணும், அவ்வளவுதான். ரிப்பிள் ஃபேக்டர் ஏசி கரண்ட்டுக்கும் டிசி கரண்ட்டுக்குமான ரேஷியோ. ஹாஃப் வேவோடது 1.21, இட்ஸ் வெரி ஹை. அதனால ரிப்பிள் ஃபேக்டர் அதிகமா இருந்தா எஃபிஷியன்சி ரொம்ப கம்மியா இருக்கும். இதெல்லாம் விட இந்த விஷயம் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரிப்பிள் ஃப்ரீக்வன்சி. ரிப்பிள் ஃப்ரீக்வன்சினா இந்த வேவ் ஃபார்மோட ஃப்ரீக்வன்சி லைக் ஒமேகான்னு சொல்லணும். அப்ப ரிப்பிள் ஃப்ரீக்வன்சி வேணும்னா ஈக்குவல்ஸ் டு இன்புட் ஃப்ரீக்வன்சி. ஈக்குவல்ஸ் டு இன்புட் ஃப்ரீக்வன்சி. அதாவது யாரை இன்புட்டா கொடுத்தீங்க? ஏசி. சரி, சரியா புரியல. இப்போதைக்கு ரிப்பிள் ஃப்ரீக்வன்சி அப்படின்னா ஏசி இன்புட் ஃப்ரீக்வன்சி ஞாபகம் வச்சுக்கோ. ஏதோ சொல்றேன், நம்ம வீட்டுக்கு வருது இல்லை ஏசி கரண்ட், நம்ம வீட்டுல ஏசி கரண்ட் தான் வருது. அந்த ஏசி கரண்ட்ல வர்ற ஃப்ரீக்வன்சி எவ்வளவு தெரியுமா? இந்தியா ஃபுல்லா 50 ஹெர்ட்ஸ் தான். இந்தியா ஃபுல்லாவே 50 ஹெர்ட்ஸ் தான்.
அப்போ 50 ஹெட்ஸ்ன்றது தான் ஏசி இன்புட்டு. அப்போ ரிப்பிள் ஃப்ரீக்வன்சி எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா நீங்கள் உடனே பாருங்க, யார் கேட்குறீங்க? ஹாஃப் வேவ்க்கு கேட்குறீங்களா, ஃபுல் வேவ்க்கு கேட்குறீங்களா, பிரிட்ஜுக்கு கேட்குறீங்களான்னு கேளு. ஹாஃப் வேவாக இருந்ததுன்னா இன்புட் ஃப்ரீக்வன்சி என்னவோ அதுதான் ரிப்பிள் ஃப்ரீக்வன்சியும். இதுக்கு எவ்வளோ டைம் வேணாலும் எடுத்துக்கோ, ஆனால் படிச்சே ஆகணும். கொஷின் நம்பர் கூட சொல்கிறேன், போய் பார்த்துக்கோ. ரிப்பிள் ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஹாஃப் வேவ் எவ்வளோன்னு கேட்பாங்க. கொஷினில் ஏசி இன்புட் ஃப்ரீக்வன்சி 50 ஹெட்ஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ அதை அப்படியே டிக் பண்ணு, 50 ஹெட்ஸு. கற்றுக்கிட்டீங்களா? ரைட். அதுக்கப்புறமா ஹாஃப் வேவ் ரெக்டிஃபயர் இவ்வளோதான் அங்கே எழுத வேண்டியது. போர்டு பசங்க எஸ்எல்ஆர்ஆரில் எவ்வளோ இருக்கோ அதை மட்டும் படித்து எழுதிடு. பட் இது எல்லாமே எஃபிஷியன்சி ஃபார்முலாவிலேருந்து ரிப்பிள் ஃபேக்டர், ரிப்பிள் ஃப்ரீக்வன்சி எல்லாமே காம்படிட்டிவ் சைடுக்கு மட்டும்தான். உங்களுக்கு டயக்ராம் போட்டிருப்பாங்க, டயக்ராம் பற்றி கதை சொல்லியிருப்பாங்க, எஃபிஷியன்சி சொல்லியிருப்பாங்க, ஹாஃப் ஆஃப் த வேவை மட்டும் ரெக்டிஃபை பண்ணியிருப்பாங்க, அவ்வளோதான். ரைட்டா? ஸோ அடுத்தது நீங்கள் நல்லா கற்றுக்க போகிறது பிரிட்ஜ் ரெக்டிஃபயர் டைப்ஸ். இன்னைக்கு முடிக்க முடியுமான்னு தெரியல. ஒரு வேளை முடியலன்னா நாளைக்கு அதை முடிச்சு கொடுத்தேன். பிரிட்ஜ் ரெக்டிஃபயர் இல்லைன்னா அதுக்கான வீடியோ மட்டும் தனியாக இருக்குது, சென்ட் பண்ணி வர, நைட்டே பார்த்துரு. பிரிட்ஜ் ரெக்டிஃபயர். ஸோ எல்லாம் உயிரோட தானே இருக்கீங்க? ரைட்டு. அதாவது தூங்காமல் இருக்கீங்களான்றது தான் அப்படி செக் பண்ணிட்டு. பிரிட்ஜ் ரெக்டிஃபயர் இல்லையே, ஃபுல் வேவ் தான் நடத்தணும். ஃபுல் வேவ் ரெக்டிஃபயருக்கு அப்புறம் தான் பிரிட்ஜ் போகணும். தெரியாமல் எழுதிட்டேன். ஃபுல் வேவ் ரெக்டிஃபயர் எப்படி சார் இருக்கும்? ஃபுல் வேவையும் ரெக்டிஃபை பண்ணால் ஃபுல் வேவ் ரெக்டிஃபயர். இங்கே பாரு, இது ஒரு கம்ப்ளீட் ஏசி, அடுத்த ஏசி, இதுதான் ஒரு வேவ் ஃபார்ம்னு படிச்சிருக்கீங்க. பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் அப்பவும் அவுட்புட் கிடைக்கும், நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் அப்பவும் அவுட்புட் கிடைக்கும், அகைன் பாசிட்டிவ்லையும் அவுட்புட் கிடைக்கும், அகைன் நெகட்டிவ்லையும் அவுட்புட் கிடைக்கும். ஃபுல் வேவையும் ரெக்டிஃபை பண்ணா அதுக்கு பேரு தான் ஃபுல் வேவ் ரெக்டிஃபை. ஃபுல் வேவையும் ரெக்டிஃபை பண்ணா ஃபுல் வேவ் ரெக்டிஃபை. டயக்ராம் எப்படி இருக்கும்? ஏதோ 2 டயோட் பயன்படுத்தணும்னு முன்னாடியே நீங்க சொன்னதா எங்களுக்கு ஒரு ஞாபகம். சர்க்கியூட் எப்படி சார் இருக்கும்? ஒரு ஏசி வழக்கம் போல ஒரு டிரான்ஸ்ஃபார்மர். அந்த டிரான்ஸ்ஃபார்மர்ல பிரைமரி காயில மார்க் பண்ணிக்கணும் P1 and P2. அங்கிருந்து செகண்டரி காயில். ஒரு நிமிஷம் வரும். செகண்டரி காயில் S1 and S2. டிரான்ஸ்ஃபார்மர் போட்டிங்கனாலே நடுவில் இந்த 2 கோடு போடணும். ஒரு டயோட் மேலையும் ஒரு டயோட் கீழையும் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணணும். ஃபைனலா அவுட்புட் வாங்குறது ஒரு லோட் ரெசிஸ்டன்ஸ் RL கனெக்ட் பண்ணிக்கணும். எப்பவுமே ஒரு ஹை ரெசிஸ்டன்ஸ் போட்டு தான் நம்ம அவுட்புட் வாங்க முடியும். நாங்கள் ஏசியை கொடுக்குறேன், டிசியை வாங்கிக்கிறேன், அவ்வளோதான். அப்போ டயோடு 1, டயோட் 2 நாங்கள் சொல்கிற மாதிரி அழகாக எழுதுங்க, சூப்பராக இருக்கும். டியூரிங் பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள், டியூரிங் பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள். பொறுமையாக சொல்லித்தரேன், நல்லா கற்றுக்கும். டியூரிங் பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள், ஃபர்ஸ்ட் ஹாஃப் சைக்கிள் இல்லைன்னா பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள். டயோடு 1 என்ன பயஸா இருக்கும்? பி சைடுக்கு பாசிட்டிவ். ஆமா சார். அப்ப நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் எங்க இருக்கும்? கீழே இருக்கும். ஒரு ஃபுல் சைக்கிளை 2ஆ பிரிச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் பிளஸ் D1க்கு கொடுத்துரு, செகண்ட் ஹாஃப் D2க்கு கொடுத்துரு. அப்ப D1 ஃபார்வர்ட் பயஸ். இப்ப நீ என்ன பண்ணலாம், தனியாவே இங்க எழுதலாம். பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள் D1 forward bias, D2 reverse bias. அப்ப இந்த இடத்துல கண்டக்ஷன் பாசிபிள், கண்டக்ஷன் அக்கர்ஸ், இங்கே நடக்கல. இப்ப டயோடு 1ஆல அவுட்புட் எனக்கு கிடைச்சிரும். அப்ப டயோடு 1ஆல எனக்கு அவுட்புட் கிடைச்சது, தெளிவா D1ன்னு எழுதியிருக்கேன். ஏன்னா நான் மேலதான் D1 போட்டிருக்கேன். உங்களை ஏமாத்துவாங்க, டயக்ராம மாத்துவாங்க, அந்த வேவ் ஃபார்மை மாத்துவாங்க. சம்மெல்லாம் பின்னாடி இருக்கு, நான் சொல்லித்தரேன். டியூரிங் பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் டயோடு 1 ஃபார்வர்ட் பயஸ், டயோடு 2 ரிவர்ஸ் பயஸ். ஸோ டயோடு 1 மட்டும் கண்டக்ஷன் பாசிபிள். அப்போ VDC அப்டைன்டு, முடிஞ்சிருச்சு. டியூரிங் நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள், நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் மேலே இருந்ததுன்னா பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் கீழே இருந்தது. நீங்கள் அது முன்னாடியே யோசிச்சிருப்பீங்க. டியூரிங் நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள், டியூரிங் நெகட்டிவ் ஆஃப்ல D1க்கு நெகட்டிவ், ஸோ D1 ஆக்ட் as a reverse, D2 forward bias. இப்போ D2 forward bias, D1 வந்து reverse bias, D2 வந்து forward bias.
இப்போ கண்டக்ஷன் பாசிபிள் ஒன்லி D2ஆல் அவுட்புட் கிடைக்கும். அப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஹாஃப் வேவ்ல ஒரு டயோடு இருந்ததுனால ஒரு வேவ் ஃபார்முக்கு மட்டும்தான் ரெக்டிஃபை பண்ண முடிஞ்சுது. இங்க 2 டயோட் போட்டிருக்கிறதுனால பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிளுக்கு D1 கொடுக்குது, நெகட்டிவ் ஆஃப் சைக்கிளுக்கு D2 கொடுக்குது. இப்படியே கன்டினியூ ஆகுது D1 D2 D1 D2. இந்த வேவ் ஃபார்ம் தான் உங்களுக்கு கொஷின். யாராவது சொல்ல ட்ரை பண்ணுங்க. நான் டயக்ராம் கொடுத்துருக்கேன், மேலே D2ன்னு மார்க் பண்ணியிருக்கேன், கீழே D1ன்னு மார்க் பண்ணியிருக்கேன். அப்போ இந்த டயக்ராம் எப்படி இருக்கும்? இந்த வேவ் ஃபார்ம் எப்படி இருக்கும்? வாயத்தர மேல D2ன்னு கொடுத்துருக்கேன், கீழே D1 கொடுத்துருக்கேன். அதே ப்ராசஸ் நடக்குது. இந்த வேவ் ஃபார்ம் என்ன ஆகும்? D2 D1 ரிமைன்ஸ் ஏன் சேம்? சார் D2 D1 மாதிரி D2 D1 D2 D1. பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிளுக்கு யார் கண்டக்ஷன், நெகட்டிவ் ஆஃப் சைக்கிளுக்கு யார் கண்டக்ஷன் தெளிவா பார்த்துக்கணும். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் யாரு கொடுக்குறோமோ அவங்க தான் கண்டக்ஷன். கீழே பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் கொடுத்தாதான் கண்டக்ஷன். இப்போ ஃபர்ஸ்ட் நான் கொடுத்தது என்னோட டயக்ராம். இந்த D2 இப்போதைக்கு மறந்து என்னோட டயக்ராமுக்கு D1க்கு தான் நான் பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் கொடுத்தேன். அதனால D1 தான் ஃபர்ஸ்ட் கண்டக்ஷன். ரெண்டாவது தான் D2க்கு பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் கொடுத்தேன். ரைட்டா? ஒரே நிமிஷம் குழப்பிக்காதீங்க. இப்போ இந்த டயக்ராம் பாரு. யார் அது கையை தூக்குறது? ஹூஸ் தட்? ஐஸ்வர்யாவுமா? சார் அது எப்படி சார் பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் கொடுப்பேன்னு சொல்றீங்க? எந்த இடமா? இப்போ D1க்கு நான் பாசிட்டிவ் தரேன்னு சொல்றீங்களா, அது எப்படி சார்? நீங்க வோல்டேஜ் அதுல கனெக்ட் பண்ணுவீங்களா? அதான் டிரான்ஸ்ஃபார்மர் கனெக்ட் ஆயிருக்குல்ல, அப்ப அது கண்டினியூவா நடந்துட்டு இருக்குமா? D1க்கு பாசிட்டிவ் போச்சுன்னா D2க்கு தானா நெகட்டிவ் போயிடும். அடுத்தது D1க்கு நெகட்டிவ் போச்சுன்னா D2க்கு தானா பாசிட்டிவ் போயிடும். இப்போ நம்ம அங்க தனியா ஒரு வேவ் ஃபார்முக்கு மட்டும் காமிச்சிட்டு இருக்கோம். இங்க இருந்து ஒரு ஃபுல் வேவ் தான் உள்ள போயிட்டே இருக்கும். அதுல பாதி மேல போயிடும், பாதி கீழே போயிடும். அடுத்தது மாத்தி போகும். சரிதா? ஓகே. உனக்கு சப்போஸ் அது புரியலன்னா இப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னதுக்கு அப்புறம் புரியுதுன்னு பாரு. கவனிங்க. மேல இருக்கிற டயோடு D2, கீழே இருக்கிற டயோடு D1. பை கொஷின் பேப்பர்ல இப்படிதான் மார்க் பண்ணியிருக்காங்க. இங்க ஏசி இருக்கு வழக்கம் போல, இங்க டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கு, இப்படி கனெக்ட் பண்ணியிருக்கோம். லோட் ரெசிஸ்டன்ஸ் இங்க வாங்கிட்டு வச்சுக்கோங்க. இப்போ அவுட்புட் வேவ் ஃபார்ம்ல 4 ஆப்ஷன் இருக்கும். அவுட்புட் வேவ் ஃபார்ம்ல இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஒரே நிமிஷம். இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. D1 D2 D1 D2 D2 D1 D2 D1 இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள்னாலே மேல இருக்கிற டயோடுக்கு தான் ஃபர்ஸ்ட் போகும். அப்ப D2 தான் ஃபர்ஸ்ட் கண்டக்ஷன் நடக்குது. இந்த ஆப்ஷன் தான் ரைட்டு. போன டயக்ராமுக்கு மேல இருந்தது தான் ரைட்டு. ஸோ உங்களால உணர முடியுதா? இதே மாதிரி தான் பிரிட்ஜ்லயும் கொஸ்டின் கேட்பாங்க. உங்க ஆலன் மாடல்ல கொஸ்டின் நம்பர் சொல்றேன், அது கிளாஸ் முடிஞ்சது முதல்ல என் கூடவே இருந்து பார்த்துட்டு போயிடும். ரைட் சார். இதோட எஃபிஷியன்சி ஃபார்முலா, ரிப்பிள் ஃபேக்டர்லாம் சொல்லி கொடுங்களேன். எஃபிஷியன்சி அப்படியே உள்டாக, அது 100 ரூபாய் கொடுத்தேன், 40.6 ரூபாய்க்கு வேலை செஞ்சுது. அப்ப இது அப்படியே 81.2க்கு வேலை செய்யும். 0.812 1 + RF/RL. RF ரொம்ப சின்னதா இருந்ததுன்னா 81.2%. RF RLக்கு ஈக்குவலா இருந்ததுன்னா 40.6%. கண்டிப்பா நல்லா கத்துக்கணும். ஃபார்வர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நெக்லேஷனா இருந்ததுன்னா 81.2, ஈக்குவலா இருந்ததுன்னா 40.6. ரிப்பிள் ஃபேக்டர் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். ரிப்பிள் ஃபேக்டர் ஏசி கரண்ட்டுக்கும் டிசி கரண்ட்டுக்குமான ரேஷியோ. பல்சேட்டிங் மிக்சர் ஆஃப் ஏசி அண்ட் டிசி. சார் டிசியை வந்து 81.2 மாத்திருச்சு. அப்ப ஏசி வந்து 19.8 இருக்கா? 18.8 இருக்கு இந்த இடத்துல. ஸோ ரெண்டுத்துக்கும் ரேஷியோ எடுத்து பாருங்க. ஸோ ரெண்டுத்துக்கும் ரேஷியோ எடுத்தீங்கன்னா இதோட எஃபிஷியன்சி சொல்லி முடிச்சாச்சு. 0.48ன்னு வரும். 0.48. ஏசியோடது 18.8, டிசியோடது 81.2. ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணீங்கன்னா 0.48. இந்த ரிப்பிள் ஃபேக்டர் எவ்வளவு குறைஞ்சிருக்கு பாருங்களேன். ஏற்கனவே ரிப்பிள் ஃபேக்டர் ஹாஃப் வேவோடது 1.21, ஃபுல் வேவோடது 0.48. அப்ப ரிப்பிள் ஃபேக்டர் கம்மியா இருக்கிறதுனால எஃபிஷியன்சி ரொம்ப அதிகமா இருக்கும். ஏற்கனவே சொன்ன டயலாக் தான். ரிப்பிள் ஃபேக்டர் கம்மியா இருக்கிறதுனால எஃபிஷியன்சி அதிகமா இருக்கும். அப்ப இங்க ரிப்பிள் ஃப்ரீக்வன்சி என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ரிப்பிள் ஃப்ரீக்வன்சி ஹாஃப் வேவா இருந்ததுன்னா அப்படியே ஈக்குவல் டு ஏசி. இங்க 2 டைம்ஸ்.
2 into AC input frequency. அப்ப 2 into 15 கொடுத்தாங்கன்னா 100ன்னு எழுதணும். பட் நீங்க கொஸ்டினை ஒழுங்கா ரீட் பண்ணணும். ரிப்பிள் ஃப்ரீக்வன்சின்னு கேட்பாங்க. ஹாஃப் வேவா இருந்தா என்ன கொடுக்குறாங்களோ அதுதான் ஆன்சர். ஃபுல் வேவா இருந்ததுன்னா கொடுக்கறத 2ஆல மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஒரே நிமிஷம். இப்போ நேற்று எல்லாருக்குமே செமிகண்டக்டர் பேப்பர் வந்து சென்ட் பண்ணிட்டேன். அதில் டயோட் கொஷின் ஒரு நிமிஷம். கொஷின் நம்பர் 27ல இருந்து நைட் உட்காந்து கொஞ்சம் நல்லா வேலையப்பாரு. இவ்வளோ இம்பார்ட்டன்ட் எல்லாமே எப்படி ஃபார்வர்ட் பைஸ் கண்டுபிடிக்கணும், எப்படி ரிவர்ஸ் பைஸ் கண்டுபிடிக்கணும்லாம் கற்றுக்கணும். இப்போ அவங்க 52 கொஷின் நம்பர் 52 ஆலன் மாடலில் கொஷின் நம்பர் 52 இருந்தால் பார்த்துக்கோ, இல்லைன்னா பரவாயில்ல. கொஷின் நான் சொல்கிறேன். ஃபுல் வேவ் ரெக்டிஃபயர் அதோட ஏசி இன்புட் ஃப்ரீக்வன்சி 50 ஹெர்ட்ஸ் மெயின்ஸ்னு கொடுத்துருக்காங்க. மெயினில் கனெக்ட் 50 ஹெர்ட்ஸ் மெயின். ஃபைண்ட் தி ரிப்பிள் ஃப்ரீக்வன்சி, அப்படி இல்லைன்னா ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி ஆஃப் ரிப்பிள்னு கேட்பாங்க. ஃபுல் வேவ் ரெக்டிஃபயரு அப்போ ஒமேகா ஈக்குவல் டு 2 times ஆஃப் நியூ. இப்போ 2 into 50 அப்போ 100 ஹெர்ட்ஸ் தான் ஆன்சர். கொஷின் நம்பர் 52 கிளாஸ் முடிஞ்சதும் செக் பண்ணிக்கும். ரைட்டா? அதே மாதிரி 51 பினாக்கல் குரூப்ல இருந்து நானே போஸ்ட் பண்ணிடுவேன். இப்போ சார்ட்ட சொல்லி பண்ணுறது கஷ்டம். ரைட். இப்போ கொஷின் நம்பர் 51 கிளாஸ் முடிச்சதும் என் பினாக்கல் பசங்க நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ மற்றவங்களாம் குரூப் பாருங்க, எல்லாருமே பாரு. கொஷினில் ஒரு ஃபுல் வேவ் டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபுல் வேவ் டயக்ராம்னா இது ஒரு ஏசி. கவனி பொறுமையாக பாரு. டிரான்ஸ்ஃபார்மர் கனெக்ட் பண்ணியிருக்கேன். மேலே இருக்கிற டயோடு D1, கீழே இருக்கிற டயோடு D2, லோட் ரெசிஸ்டன்ஸ் RL இங்க கனெக்ட் பண்ணியிருக்கேன். அவுட்புட் வேவ் ஃபார்ம் இது வந்து அவுட்புட்டு. ரைட்டா? என்ன கேட்டிருக்காங்கன்னா the output diode D2 வால யார் அவங்க இந்த இடத்துல A பேர் கொடுத்துருக்காங்க, B பேர் கொடுத்துருக்காங்க, C D E F இந்த மாதிரி. சரி, ஆமா, A B C D F போயிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். D2 வால யார் அவுட்புட் வேவ் ஃபார்ம் சொல்ல முடியுமா? BD சார். ஆப்ஷன் 1ல AC, ஆப்ஷன் 2ல வந்து BD, ஆப்ஷன் 3ல வந்து BC, ஆப்ஷன் 4ல வந்து AD. தெளிவா கத்துக்கோங்க. டயோட் 2ஆல மட்டும் இதுல யாரெல்லாம் அவுட்புட்னு கேட்டிருக்கேன். யாரு? ஆப்ஷன் 2 சார். ஆப்ஷன் 2 BD. உணர முடியுதா? நான் சொல்லி கொடுத்தது D1 D2 D1 D2ன்னு சொல்லி கொடுத்தேன். அவங்க மட்டும் தெளிவா என்ன பண்ணிருக்காங்கன்னா இது D2ஆல, இது D2ஆல, இது D2ஆல. ரைட்டா? ஸோ இப்போ பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் கொடுத்தா யாரு ஃபார்வர்ட் பைஸ், கீழே பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் கொடுத்தா யாரு ஃபார்வர்ட் பைஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் சைக்கிள்ல மேலே ஃபார்வர்ட் கீழே ரிவர்ஸ், செகண்ட் ஆஃப் சைக்கிள்ல கீழே ஃபார்வர்ட் மேலே ரிவர்ஸ். அப்போ D1 D2 D1 D2 D1 D2 வந்துடும். அவங்க D2க்கு கேட்டதுனால BD ரைட்டு, D1க்கு கேட்டிருந்தாங்கன்னா AC ரைட்டு. பாருங்க, AC D1 C D1. கற்றுக்கிட்டீங்களா? இப்போ கிளாஸ் முடிஞ்சதும் நான் சொல்கிறத நல்லா கவனி. கொஷின் நம்பர் 1ல இருந்தே நீங்கள் சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். 1ல இருந்து 47 வரைக்கும், 47ல 1ல இருந்து 56 வரைக்கும். 57ல இருந்து கொஷினை விட்டுருங்க. 57ல இருந்து டிரான்சிஸ்டர் அதை உங்களுக்கு தூக்கிட்டாங்க. 57ல இருந்து 80 வரைக்கும் நீங்கள் படிக்க வேண்டாம். 57 to 80 வந்து டிரான்சிஸ்டர் உங்களுக்கு இப்போ கிடையாது. 56 வரைக்கும் படிக்கணும். 1 to 56 வரைக்கும் படிக்கணும். 81ல இருந்து 112 வரைக்கும் படிக்கணும். டிரான்சிஸ்டர் கொஷினை அடிச்சிருங்க, அது உங்களுக்கு கிடையாது. இது பழைய பேப்பர்ன்றதுனால அதை எடுக்க முடியல. கற்றுக்கிட்டீங்களா? சரி, ஃபுல் வேவ் முடிஞ்சது. இப்போ ஃபுல் வேவ்ல என்னெல்லாம் படிச்சிங்களோ அதே தான் பிரிட்ஜ் படிக்க போறீங்க. ஆனால் சர்க்கியூட் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும். இது என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியல. ஒரு 10 நிமிஷம் போயிடலாம். 10 நிமிஷம் பிரிட்ஜை மட்டும் நல்லா கற்றுக்கிட்டு. ஒரு ஏசி டிரான்ஸ்ஃபார்மர், இங்கேயுமே ஒரு டிரான்ஸ்ஃபார்மர், ரைட்டா? இந்த இடத்துல கோலம் போடுற மாதிரி 4 புள்ளி வச்சுக்கோங்களேன். இப்படி வச்சுக்கோங்க.
எப்பவுமே இந்த ஃபர்ஸ்ட் டாட்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட்ல இருந்து இந்த மாதிரி ஒரு டயோட் போட்டுக்கணும். திரும்ப அதே ஃபர்ஸ்ட்ல இருந்து ஃபார்வர்ட் பைஸ்ல இப்படி ஒரு டயோட் போட்டுக்கணும். திரும்ப இந்த மாதிரி ஒரு டயோட் போட்டுக்கணும். திரும்ப இந்த மாதிரி ஒரு டயோட் போட்டுக்கணும். நல்லா பாருங்களேன், எந்த டயோடும் லெஃப்ட்ல திரும்பி பார்க்கல, எல்லாமே ரைட்ல தான் பாக்குது. தெரியுதா? எல்லாமே ரைட்ல தான் பாக்குது. எந்த டயோடும் திரும்பி இருக்க கூடாது. இப்போ நீங்க இதே மாதிரி ஒன்று மாத்தி மாத்தி வச்சிருப்பாங்க. நீங்க டயக்ராம் சம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த குழப்பம் வரும். இந்த குழப்பம் வரக்கூடாதுன்னு நான் முன்னாடியே சொல்லிட்டேன். எந்த டயோடும் திரும்பி பார்க்காது, நேரா தான் பார்க்கும். அதாவது ரைட் சைடு தான் பார்க்கும். ஸ்கிரீனுக்கு ரைட் சைடு பார்க்கும். இங்க இருந்து ஒரு லீட் எடுத்து இங்க இருந்து ஒரு லீட் எடுத்து அவுட்புட் லோட் ரெசிஸ்டன்ஸ் RL. ரைட்டா? நல்லா கவனி. ஒரு நிமிஷம். நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். திரும்பவும் சொல்றேன், இது என்னோட டயக்ராம். இதுக்கான அவுட்புட் எழுதுறேன், இதுக்கான ரிசல்டன்ட் வேவ் ஃபார்ம் போடுறேன். இதே கொஷின் பேப்பர்ல வேற மாதிரி இருந்தா அதுக்கு தகுந்த மாதிரி தான் எழுதணும். எக்ஸாம் ஹால்ல இந்த ஆள் தானே சொல்லி கொடுத்தான் தப்பு தப்பான்னு என்னை திட்டக்கூடாது. நானு ரைட் சைட்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் டயோட தான் D1 எடுத்துக்கிறேன். இது நான் போடுற டயக்ராம். அப்படியே கீழே வரேன் D2, அப்படியே லெஃப்ட் போறேன் D3, மேலே போறேன் D4. இது நான் பேர் கொடுத்தது. இந்த டயக்ராமுக்கு தான் இப்ப நான் கிராஃப் டிரா பண்ண போறேன். ஒருவேளை இப்ப இருக்கிற D4க்கு D1ன்னு உங்க கொஸ்டின் பேப்பர்ல கொடுத்துருக்கலாம். ரைட் சைட்ல D2, கீழே D3, D4. அதனால டயோடு எங்க இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கணும். உங்களுக்கு இப்ப நான் தெளிவா கத்து கொடுக்கறது ரைட் சைட்ல தான் ஃபர்ஸ்ட் டயோட் D1 எழுதியிருக்கேன். டியூரிங் பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள். பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் வழியா பிங்க் லைன் பாரு. அப்ப பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் S1 பாசிட்டிவ். இங்க இருந்து கிளம்பும் பாசிட்டிவா. கவனி இந்த பிங்க் லைன் ஃபாலோ பண்ணிட்டே வா. பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் யாரா சொல்லுங்க. டயோடு 1 ஃபார்வர்டா ரிவர்ஸா? ஃபார்வர்ட். ஃபார்வர்ட். அப்ப ஃபார்வர்ட்னா கண்டக்ஷன் பாசிபிள். அப்ப டியூரிங் பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் D1 வந்து ஃபார்வர்ட் பைஸ். நேரா போயிட்டு இந்த லோட் ரெசிஸ்டன்ஸ் வழியா வந்து இந்த பிங்க் லைனை ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. அப்படியே போயிட்டு இங்க வந்து D3 என்ன பைஸ்? ஃபார்வர்ட் பைஸ். ஏன்னா P சைடு பிளஸ். திரும்ப S2க்கு அவங்க வீட்டுக்கே போயிடும். அவ்வளவுதான். அப்ப D1ம் D3யும் ஃபார்வர்ட் பைஸ். எப்ப? டியூரிங் பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள். டியூரிங் நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் இந்த ரெட் லைனை ஃபாலோ பண்ணு. டியூரிங் நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள்னா மேல நெகட்டிவ், கீழே பாசிட்டிவ். தெரியுதா? மேல பாசிட்டிவ்னா கீழே நெகட்டிவ், கீழே பாசிட்டிவ்னா மேல நெகட்டிவ். டியூரிங் நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் அப்படின்னா இந்த எல்லாரும் இந்த ரெட்டை பார்த்துட்டே வா. இங்க இருந்து சொல்லுங்க. இந்த D2 என்ன பைஸ்? ஃபார்வர்ட் பைஸ். ஃபார்வர்ட் பைஸ் வழியா போய் D2 ஃபார்வர்ட் பைஸ். திரும்ப லோட் ரெசிஸ்டன்ஸ் வழியா வந்து திரும்ப அங்க இருந்து D4 வழியா. D4 என்ன பைஸ்? ஃபார்வர்ட் பைஸ். ஃபார்வர்ட் பைஸ் வழியா போயிட்டு S1 போயிட்டு சர்க்யூட் அதை கம்ப்ளீட் பண்ணிக்கோ. இப்ப டியூரிங் நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் D4, D2, D4 ஃபார்வர்ட். கத்துக்கிட்டீங்களா? இப்ப இந்த வேவ் ஃபார்ம் சொல்றீங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் சைக்கிள், செகண்ட் ஆஃப் சைக்கிள், ஃபர்ஸ்ட் ஆஃப் சைக்கிள், செகண்ட் ஆஃப் சைக்கிள், ஃபர்ஸ்ட் ஆஃப் சைக்கிள், செகண்ட் ஆஃப் சைக்கிள். இது அவுட்புட் வேவ் ஃபார்மா? இது பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள், இது நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள். பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ். பதில் சொல்லுங்க. இந்த ஃபர்ஸ்ட் இருக்குல்ல, அங்க நான் என்ன எழுதணும்? D1 D2 எழுதணுமா, D3 D4 எழுதணுமா, இல்ல என்ன எழுதணும்? உனக்கு என்ன தெரியுதுன்னு சொல்லு. D1 D3. அழகா சொல்லிட்டீங்க. D1 D3 அவ்வளவுதான், கலக்கிட்டீங்க. செகண்ட் D2 D4. அப்புறம் D1 D3, D2 D4, D1 D3 அவ்வளவுதான். இந்த டயக்ராம்ல ஏகப்பட்ட சமயம் இதுக்கு முன்னாடி நீங்க பாப்பீங்க. இது என்னோட டயக்ராம். ஒரு பேச்சுக்கு இப்ப இருக்கிற D4 தான் D1, இது D2, இது D3, இது D4. இப்ப இந்த வேவ் ஃபார்ம் என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிளுக்கு என்ன வரும்? D2 D4. அவ்வளவுதான், D2 D4. நெகட்டிவ் ஆஃப் சைக்கிளுக்கு D1 D3. நான் திரும்பவும் சொல்லி தரேன், இது நான் உங்களுக்கு கத்து கொடுத்த சர்க்யூட்டோட வேவ் ஃபார்ம் மட்டும்தானே தவிர எப்பவுமே இதுதான் ஆன்சரா இருக்குன்னு சொல்ல முடியாது.
நீ கொஷின் பேப்பர்ல டயக்ராம பாரு. டயக்ராம்ல என்னைய மாதிரியே ரைட் சைடுல D1 ஆரம்பிச்சு கீழே D2 வந்து D3 D4 வந்தாங்கன்னா இதான் D1 D3 D2 D4 D1 D3. இல்ல லெஃப்ட்ல D1 ஆரம்பிச்சாங்கன்னா அப்படியே உல்டா D2 D4 D1 D3 D2 D4 D1 D3 அவ்வளவுதான். மீதி ஃபுல் வேவ்ல என்ன சொல்லி கொடுத்தனோ அதே தான் இங்கே ஆன்சர். எஃபிஷியன்சிக்கு அதே ஃபார்முலா, ரிப்பிள் ஃபேக்டர் அதே ஃபார்முலா, ரிப்பிள் ஃப்ரீக்வன்சி அதே ஃபார்முலா, எல்லாமே ரைட்டா கத்துக்கிட்டீங்களா? ரைட். இன்னைக்கு தான் சரியா 1 மணி நேரம் 7:05 8:05